ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரெகுலராக எப்போயுமே இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முறையில் அடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் ரொம்ப குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் வந்துட்டு இட்லி அரிசி ஒரு 2 ஆளாக்கு, ஒரு ஆளாக்கு துவரம் பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அரை முடி தேங்காய் எடுத்து அதை நல்லா ரன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதில் இந்த ஊற வச்ச அரிசியும் பருப்பும் போட்டு ரவை போல் அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஏன்னா அடைன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அதில் வந்துட்டு நம்ம தாளிப்பு கரண்டி போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலெல்லாம் தாளித்து அதில் ஊற்றிட்டு நம்ம ஒரு தவாவில் சூடானதும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்திங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கு தொட்டுக்க வந்துட்டு நம்ம வெங்காய காரம் அதை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியான அடை பிடிக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ வந்து டீட்டெயிலாக வேணும்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நான் பெரிய வீடியோ போட்டிருக்கேங்க, வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த அடை பேர் வந்து தவளை அடைன்னு சொல்லுவாங்க தெலுங்கில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.